ஹாய் வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1212 எல்பிகே தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல லோடிங் கெப்பாசிட்டியில் உள்ள வண்டியாகும். ஸோ மெயினாக பார்த்தோன்னா 12 எல்பிகே ட்ரக் வந்து டிப்பர்லையும் வருது. நீங்கள் நம்ம வீடியோ இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த எல்பிகே ட்ரக்னு சொல்லும்போது டாட்டாவோட நல்ல ஒரு ஃபேமஸான வண்டி. இந்த வண்டியில் வந்து லோடிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குது. 6.5 கியூபிக் மீட்டர் கெப்பாசிட்டியில் இந்த லோடிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி நல்ல ஸ்ட்ரென்தன் உள்ள ஹெச்எஸ் ஸ்டீல் கொண்டு தான் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட் டிப்பிங்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து இந்த டிப்பரோட ஹைட்ராலிக் மூமெண்ட் வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும். ஸோ அதுலேருந்து புஷ் பண்ணனால நமக்கு 45 டிகிரிக்கு மேலேவே வந்து ஸ்லோப்பு கிடைக்குது. அதனால் வண்டியில் இருக்கக்கூடிய லோடெல்லாம் ஈஸியாக வந்து நமக்கு அன்லோடிங் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, டயரை பார்த்தோன்னா 9x20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ரிலையபிளாக இருக்குது, நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டிரைவர் வண்டிக்குள்ளால் ஏறுற மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஹைட் இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைடு ஓவிஆர்எம் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து பார்த்தோன்னா பிளைண்ட் மிரர்னு சொல்லுவோம். அது வண்டிக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்க்குற மாதிரி. ஸோ வண்டியோட ஹெட்லைட் ரிஃப்ளெக்டர் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, பார்க்கறதுக்கு நீட்டாக ஒரு இது இருக்குது. நைட்டு விஷன் எல்லாம் நீட்டாக இருக்கும். வண்டியோட பாடி வந்து அதோட ஸ்ட்ரென்தன் வந்து நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஹூக்ஸ் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இது வந்து ப்ளூ மெட்டல் ஒர்க்ஸு மற்ற லோடிங் ஏரியாவுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டாட்டாவோட பேட்ஜிங் எல்லாமே பின்னால் தெரியுது. அது மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய வண்டியில் வந்து நமக்கு சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அது வந்து நல்ல ஒரு இது. வண்டி டிரைவருக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப்னி வீல் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்ரி சைட்லேயே வந்துடுது. ஸோ பேட்டரியோட அமைப்பு பார்க்குறோம், அதுவும் நல்ல சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி. இது ஹைட்ராலிக் டேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க மெயினாக நம்ம இந்த இதுக்காக, டிப்பர் ப்ரொவிஷனுக்காக. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டி இதில் தான் கொடுத்துருக்காங்க. டாட்டாவை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த சீட்டிங் எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. டிரைவர் சீட்டே வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் அதே மாதிரி டில்டபிள் ஸ்டியரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மெயினாக வந்து மியூசிக் சிஸ்டம் ரொம்ப இதாக கொடுத்துருக்காங்க. பெடல் பொசிஷன் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹைட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்குது. மெயினாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. பவர் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஷாக்கு இதோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இது. பவர் வந்து பார்த்தோன்னா 125 ஹார்ஸ் வரல இருக்குது. க்ரோஸ் வெயிட்டு 11,990. டீசல் 3300 சிசி என்ஜின். 4 சிலிண்டர் என்ஜின் இருக்கனால நல்ல பவர்ஃபுல் என்ஜின் இருக்குது. என்ஜின் வந்து 3.3 லிட்டர் நியூ ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரை காமன் ரயில் தான். என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 3300 சிசி. அப்புறம் என்ஜின் சிலிண்டர் 4 இருக்குது. பவர் வந்து 125 ஹார்ஸ் பவர் இருக்குது. டார்க் வந்து 390 நியூட்டன் மீட்டர். கிளச்சு 330 mm டயாவில் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு புல்லிங் பவர் எல்லாம் நல்லா இருக்குது. கிளச்சோட அமைப்பு மற்றபடி டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா நமக்கு 5 ஸ்பீடு, 5 ஃபார்வர்ட் அண்ட் 1 ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் 40 கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எமிஷன் நாம்ஸ் வந்து BS6 பேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டைப் டீசல். அப்புறம் வந்து 120 லிட்டர் கொடுத்துருக்காங்க டீசல் டேங்கு. AdBlue வந்து 25 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 12 வோல்ட்டு 100 ஆம்பியர் பேட்டரி தான். இந்த வண்டியை பொறுத்தவரை 6.5 கியூபிக் மீட்டரில் டிப்பரிங் இதோடு வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல கிரேடபிலிட்டி இருக்குது. வண்டி வந்து 38.5 மலையேறும் தன்மை கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 245 mm பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டியில் இது ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து டிப்பர் யூஸ் பண்ணவங்களுக்கு இது நல்ல பயனுள்ளதாக அமையும். மெயினாக வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து டிப்பர் வந்து நல்ல டியூவல் சர்க்கிட் எஸ்கேம் வச்சு கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஸ்லாக் அட்ஜஸ்டரோட. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தா 12 டன். இதோட பேலோடு பார்த்தோன்னா 7.5 டன் வரைக்கும் ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இதில் டயர் எல்லாமே. இதோட மெயின் காம்படிட்டர் வந்து அசோக் லேலண்ட் காமெட்டு 1215, அப்புறம் பார்த்து பாஸ், அப்புறம் ஈச்சர் ப்ரோ 2110. இந்த வண்டிகள் எல்லாம் பாரத் பென்ஸ் 1217C இது எல்லாமே வந்து சரியான காம்படிட்டர். ஸோ அதெல்லாம் ஈடு கொடுக்க மாதிரி தான் இந்த டாட்டா அமைச்சிருக்காங்க. டாட்டா இதில் வந்து CBC கேபினோட வர்ற மாதிரி இருக்குது, டிப்பர் வர்ற மாதிரியும் இருக்குது. ஸோ வண்டியோட க்ரோஸ் வெயிட் 11,990. பேலோடு பார்த்தோன்னா 7,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷனை பொறுத்தவரை செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து செமி எலிப்டிக்கல் லீஃப் ஸ்ப்ரிங்கு கூட ஹைட்ராலிக் டபுள் ஆக்டிங் டெலஸ்கோபிக் டைப் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஃப்ரண்ட் ஆக்சில் ஹெவி டியூட்டி ஃபோர்ஜ்டு ஐபீம் ரிவர்ஸ் எலியா டைப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியரை பார்த்தோன்னா ஃபுல்லி ஃப்ளோட்டிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பேஞ்சோ டைப் ரியர். இதோட ரேட்டுன்னு பார்த்தோன்னா 15 லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது. 15 to 17 ஹையர் வேரியண்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.